ஒரு மனுஷன் நாயா மாறிட்டானா அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாயா மாறினதுக்கு அப்புறம் அவனோட மோப்ப சக்தி 1 இல்ல 2 இல்ல 1,00,000 மடங்கு பவர்ஃபுல்லானதை அவனால ஃபீல் பண்ண முடியும். 20 கிலோமீட்டர் தூரத்தில் அடிக்கிற வாசனையை கூட அவனால ஸ்மெல் பண்ண முடியும். முன்ன இருந்த காதோட இப்ப இருக்கிற காது 4 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும். முன்ன அவன் காதுல கேட்காத சவுண்ட கூட இப்ப அவனால கேட்க முடியும். ஏன்னா மனுஷங்களோட காதுல வெறும் 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்கும். ஆனா நாய்களோட காதுல 60,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சவுண்ட் கேட்கும். ஆனா நாயா மாறினதுக்கு அப்புறம் அவன் கண்ணை திறந்து இந்த உலகத்தை பார்த்தான் அப்படின்னா ப்ளூ, எல்லோ, கிரே, பிரவுன் இந்த மாதிரி 4 கலரை மட்டும்தான் அவனால பார்க்க முடியும். இதை தாண்டி வேற எந்த கலரையும் அவனால பார்க்க முடியாது. நாய்களால 5 ல இருந்து 8 மடங்கு கிளியரா லைட் கம்மியா இருக்கிற இடத்துல பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனால அவனால நைட் டைம்ல இன்னுமே கிளியரா பார்க்க முடியும். முன்ன இருந்ததோட அவன் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா மாறிடுவான். அவனால ரொம்ப நேரம் டயர்ட் ஆகாம விளையாட முடியும். வேகமா எங்கேயோ போய் டேர்ன் பண்ணும்போது பேலன்ஸுக்காக அவனோட வால் ஹெல்ப் பண்ணும். ஆனா அவன் மனுஷனா இருக்கும் போது அவன் நாக்குல இருந்த 9,000 டேஸ்ட் பட்ஸ் இப்ப நாயா மாறினதுக்கு அப்புறம் 1,700 குறைஞ்சிரும். அதனால முன்ன டேஸ்ட் பண்ண அளவுக்கு இப்ப அவனால டேஸ்ட் பண்ண முடியாது. ஆனா நேச்சுரலாவே அவனுக்கு கறி மேல ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். ஒரு நாளைக்கு ஆவரேஜா 12 ல இருந்து 14 மணி நேரம் தூங்க ஆரம்பிச்சிருவான். முன்னையோட இப்ப அவன் ரொம்பவே சூடா ஃபீல் பண்ணுவான். முன்ன மாதிரி வாயை திறந்து பேச முடியலனாலும் வால் அசைச்சோ இல்ல கொலைச்சோ அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கறத புரிய வைப்பான். அவனுக்கு புது புது இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு தனி ஆர்வம் வரும். சின்ன சின்ன விஷயங்களை மறந்தாலும் முன்ன மாதிரி சுயநலம், பொறாமை இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் இல்லாம உதவி செஞ்சவங்களுக்கு என்றுமே நன்றியா இருப்பான். ரைட் அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு நாயினா பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.